பாசிட்டிவ். இப்போ நெகட்டிவாக ஒன்று சொல்கிறேன். என்ன எப்படின்னா, என்னை மறந்த பாப்பியோட கதி சொல்கிறேன் கேளு. பகவான் வாக்குனால பாப்பின்னு சொன்னப்புறம் தனியாக வியாக்கியானமே தேவையில்லை. அந்த பாப்பிங்கிறதுலையே எல்லா கஷ்டமும் இருக்கு. வர்த்தாயாம் லுப்பியமானாயாம் ஆரப்தாம் புனப்புனஹா லோபா. வயசு ஆக 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 தான் ஊர் உலகத்தில் இருக்கிற பணத்தை முழுக்க கொள்ளடிச்சு கொண்டு வந்து கொட்டணும்னு தோணும். நான் கொள்ளடிச்சுன்னு சொல்கிறேன், அப்படி இல்லை, சம்பாதிச்சு கொட்டணும், நியாயமாகவே சொல்லுவோமே. உலகம் அங்கங்கே இருக்கிற பணம் முழுக்க இங்கே இருக்கணும் அப்படி தோணுமா வயசானா? அது மாத்திரம் இல்லை, ₹1 செலவழிக்க மனசு வராது. வேற யாராவது வெள்ளை வேட்டி கட்டின்னு காரில் வந்து இறங்கினான்னா பொச பொசங்கும். குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்கு அன்ஃபிட் ஆகிடுவான், வயசாகிடும். புள்ள என்ன பண்ணுவான், அவனே டேக் ஓவர் பண்ணிவிடுவான் குடும்ப நிர்வாகத்தை. கேட்டு கேட்டு பண்ணிட்டு இருந்தவன் ஒன்றும் கேட்க மாட்டான், பேசாமல் திண்ணையில் உட்காந்து வச்சுட்டு சுதந்திரமாக காரியம் பார்ப்பான். பாக்கியம் இல்லாததுனால எதை தொட்டாலும் தொடங்காதது. மந்தபாக்யா. போரும்போது கொஞ்ச நாள் ஆக 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 உடம்பு வேற வைரூப்பியம், அந்த அழகு போயிடும். பார்த்தாலே லுக்கு லுக்குன்னு இலிமின்றவர், காரி காரி துப்புவர், புள்ளையே அசுச்சி விடுவான். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது லுக்கு லுக்குன்னு இலிம்பி துப்புவர். அம்மா கூப்பிட்டு புள்ள சொல்லிவிடுவான், இனிமேல் நாளையிலேருந்து ஒன்று எனக்கு முன்னாடி போடு, இல்லை அவருக்கு முன்னாடி போடு, சேர்த்து சாப்பாடு போடக்கூடாது. புள்ள சேர்ந்து சாப்பிட மாட்டான். அதுவும் படுத்த வாசல்லையே கட்டிலில் போட்டு அதில் ஒரு படுக்கையா, அதுலேயே பாத்ரூம் எழுந்துட்டு போகிற வரையில் தாங்காது, வயசாகிடுதோன்னு படுக்கை நனைஞ்சு போயிடும், பாத்ரூம்லாம் அதுலேயே போயிடும். சத்புத்திரனாக இருந்தால் அவன் படுக்கையை போட்டுவிட்டு, நான் கவலைப்பட, அப்பா நீங்கள் சங்கோச்சப்படாதீங்கோ, நான் தோச்சு உணர்த்துறேன், நீங்கள் என்னோட படுக்கையில் படுத்துக்கோங்க. சத்புத்திரனாக இருந்தால் போடுவான். அசத்து என்ன பண்ணும், நீ இனி படுக்கையில் படுத்துக்க லாயக்கில்லை, உனக்கு மெத்தையும் கிடையாது தலானியும் கிடையாதுன்னு கோரப்பாயை கொண்டு போட்டுடுவான். அந்த பாயும் நனைஞ்சு போய் ஒரு மூத்திர நாத்தம் ஆற்றுக்கு யாரும் வர முடியாது. வாசல்லையே அது வரவாளை திருப்பி அனுப்பிச்சுடும், துர்கந்தம். இதனடா அது யாரும் ஆற்றுக்கு வர மாட்டேங்கிறாளே, அசுச்சிப்படுறாளேன்னு கொல்லை பக்கத்தில் ஒரு ரூமை கட்டி இந்த தாத்தாவை அங்கே கொண்டு வச்சுருவான். அப்புறம் வேளா வேலைக்கு அப்பப்போ சாப்பாடு வரும். அவருக்கும் காசஸ்வாசத்திற்கு கிருதாயாசாக வயசாகிடும், கர்ன்னு இழுக்க ஆரம்பிச்சிடும், படுத்த படுக்கையே ஆகிடுவர். அல்பாகாரா அல்பஜேஷ்ட இந்த ஆக்டிவாக இருந்தவருக்கு அது போயிடும், சேஷ்டை குறைஞ்சிடும், சாப்பாடு இன்டேக்கு குறைஞ்சிடும். சமயத்தில் வயிறு டப்புன்னு இருக்கு வேண்டாங்கிறார் இவர். அந்த அம்மா எல்லா வேலையும் ஆற்றுல செய்ய வேண்டியிருக்கு, அதில் இவரை வேற பார்த்துக்க வேண்டியிருக்கு. இதுவரையிலாவது கூடத்தில் இருந்தார், இப்போ கொல்லை பக்கத்தில் இருக்கார். சமயத்தில் ஒரு வேளை மறந்தே போயிடும். இப்போ அப்படியே பார்த்துட்டே இருப்பான், வராளோ வராளோ வராளோ, பசியோடே இருக்க வேண்டியதுதான். அவள் ஒரு வேளை தப்பி போய் அடாடான்னு கழவர் ஞாபகம் வந்து சாப்பாட்டை எடுத்துன்னு வந்தா அழுவனான். கம்பீரமாக குடும்பத்தை நடத்தின்னு இருந்தவன் இன்னைக்கு அழுவனான், பசி தாங்கல் அடின்னு அழுவனான். அவளும் நீங்கள் உங்கள் கஷ்டத்தை சொல்லிவிட்டே, என் கஷ்டத்தை நான் யார்கிட்ட போய் சொல்கிறது, நானும் இப்போ தான் சாப்பிட்டு கையெழும்பிட்டு வரேன்னு ஒரு பொய்யை சொல்லுவலாம் அவன்கிட்ட. அப்படி சாப்பாடு. இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் அவன் வந்து கேட்டு சாப்பாடு போடுறது ஸ்டேஜெல்லாம் தாண்டி அவன் எப்போ எழுந்துப்பான்னே தெரியாது, பக்கத்தில் சாப்பாட்டை வச்சுட்டு போயிடுவான்.
அவன் எழுந்துண்டு இப்படி கையை பெரட்டும் போது தட்டுப்படும். அடாடா சாதம் வந்திருக்கு அப்படின்னு நினச்சின்னு சாப்பிடுவனான். அதில் ஈ இருக்கும், பூச்சி இருக்கும், எறும்பு மொச்சன் இருக்கும். அதை சாப்பிடுவனா, யோசிச்சுக்கிறது இல்லை. அது போல சாப்பிடு. அது மாதிரி திம்பனாயும் கிரகபால இவாகரன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அப்புறம் எப்போதும் கபம் தொண்டை அடைச்சு ஜீவன் போகிற நிலை வந்துடும். பறக்க 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 வாச கொள்ளையில் இருந்தவளை தூக்கி ஆற்று கூடத்தில் போட்டுவிடுவா. இன்னும் அரை மணியில் போயிடுவான். போட்டால் 2 பெரியவா வந்து பாப்பா மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும், கண்ணு பெறல ஆரம்பிச்சிடும். அவனை பார்த்து அப்பா ராமா கிருஷ்ணா கோவிந்தா சொல்லும்பா. வாச்சியமானோபின ப்ரூதே, சொல்லுன்னாலும் சொல்ல மாட்டானா. ஏன் ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு ஏன் சொல்ற? என்ன கேடு அவனுக்கு? ராமான்னு சொன்னா என்னன்னா, ஆனால் சொல்லுவனா? என்ன சொல்லுவான்? என்னால் சொல்ல முடிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா? நானே மூச்சு விட திண்டாடுறேன், பேச திண்டாடுறேன். என்னை போய் அதை சொல்லு இதை சொல்லுங்கிறியே. அவா போங்க. இவ்வளவு பேச்சு பேசணும்னா ராமான்னு சொல்ல மாட்டான். வாச்சியமானோ பினப்ரு, ஏன்னா காலபாசவசங்க சீட்டை கிழிச்சாச்சு. இனிமே நீ பகவன் நாமம் சொல்லி சௌக்கியமாவா இருக்க முடியும்? கடைசியில் 3 யமபடர்கள் வந்து அவனை ஜீவனை கொண்டு போயிடுவா. அங்கே போய் என்னென்ன யாத்தனைகள் உண்டோ எல்லாத்தையும் அனுபவித்து திருப்பி அடுத்த ஜென்மா அம்மா வயத்துக்கு வருவான். இந்த ஜீவன் அம்மா வயத்துக்கு வந்த உடனே பிரார்த்தனை பண்ணும் பகவானை குறித்து. அது பட்ட கஷ்டங்கள்லாம் தெரியும். இனி அம்மா வயத்தில் குடியிருக்கிற மாதிரி ஜென்மாவை அடைய மாட்டேன். உன்னோட சரணாரவிந்தத்தை பிடிச்சி எப்படியாவது இனி ஜென்மா இல்லாமல் பண்ணிவேனெல்லாம் கர்ப்பத்தில் இருந்தபடியே பிரார்த்தனை பண்ணி பிறந்த உடனே அஜ்ஞானம் வந்துடும். திருப்பி பழையபடி இப்படி என்னை மறந்த பாபி திருப்பி கஷ்டப்பட்டு பிறந்து இப்படியே கஷ்டப்படுவான்னு சொல்ல இதை கேட்டு அம்மா நடுங்கினா. அப்பா, பாபிகளுடைய கதியை கேட்கவே பயமாக இருக்கே. அம்மா, அப்பாவுக்கு 1000 வருஷம் அந்த மகர்ஷிக்கு சிஸ்ரூஷ பண்ண உன்னோட கதையை கேட்குறவாளுக்கே இந்த கஷ்டம் கிடையாது. நீ ஏன் கஷ்டத்தை நினச்சி பயப்படுற?